எங்க வீட்ல மினியேச்சர் டேஃபடில் இருக்கு. இந்த செடிகள்ல நல்லா பூக்கள் எல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு. இனி இந்த செடியிலருந்து இனி பூ பூக்காது. இனி அடுத்த ஸ்ப்ரிங்ல தான் மறுபடியும் பூ பூக்கும். அதுக்காக நம்ம வந்து இந்த இலையெல்லாம் வெட்டி விட்டுறலாம். இது எதுக்கு பூ பூக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துறக்கூடாது. ஏன்னா இந்த இலை இன்னும் பச்சையா இருக்கு இல்லைங்களா? இந்த இலை வந்து காஞ்சு போய் மஞ்சளாயி நல்லா காஞ்சு போறது வரைக்கும் நம்ம வெட்டி விடக்கூடாது. அப்படி வெட்டி விடாம இருந்தா தான் அந்த கீழ இருக்கிற அந்த பல்புக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். அடுத்த வருஷமும் நல்லா வளர்ந்து வந்து நல்ல நிறைய பூக்களும் பூக்கும். அடடா! இவ்வளவு வேகமா பூக்கள் பூத்து வேகமா எல்லாருமே காஞ்சு போயிட்டீங்களே அப்படின்னு நம்ம வருத்தப்படாம இருக்கணுன்றதுக்காக எங்க வீட்ல அடுத்து ஹயாசின்த் ஒரு சைடு நல்லா பூ பூத்திருக்கு. 2 கலர்ல இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ஹயாசின்த் பூக்கள் பூக்குறது மட்டும் கிடையாது. நம்ம கதவை திறக்கும் போதே பாத்தீங்களா ஒரு நல்ல வாசமும் இருக்கும். ஸ்ப்ரிங் வந்தாலே இப்படிதான் அடடா இந்த பூ பூத்து முடிஞ்சிருச்சே அப்படின்னு நம்ம வருத்தப்படாம இருக்கிறதுக்காக அடுத்து ஒரு செடியில இருந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிரும். சரி இந்த ஹயாசின்த்துக்கு அடுத்து என்ன செடியில பூ பூக்க போகுதுன்னு பார்க்கலாமா?